இல்லையா சுட்டு சாப்பிடுவோம். மஞ்சள் இஞ்சி போட்டு அவிக்கணும். கிழங்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் தேவி. இப்போ ரொம்ப நாளா வீடியோக்கள் நாங்கள் செய்யல. ஒரு 6 வீடியோக்கள் நாங்கள் செய்யல. அப்போ நிறைய வேலைப்பாடுகள் இருந்தது, நிறைய வேலைகள் இருந்தது. கொழும்புக்கெல்லாம் போனான்னு போயிட்டு வந்ததால காணொலிகளும் எடுக்க முடியாமல் போச்சு. அப்படி ஒருத்தர் விட மாட்டோம். அப்ப எல்லாரும் சுகமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே போல நிலமா இருப்பீங்கள். இன்றைய நாள் நாங்கள் என்ன வீட்டை செய்ய போறோம்னு சொன்னால் நீங்களே அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ ஒரு சின்ன பனம்பாத்தி ஒன்று போட்டிருக்கிறோம். அதை பிடுங்கி நாங்கள் அவிச்சு சுட்டு சாப்பிட. அதாவது வீட்டை எத்தனை மாதம் முன்ன போட்ட பனம்பாத்தி? 4-5 மாசமா. 5 மாதத்துக்கு முன்னம் போட்ட பனம்பாத்தி இன்றைக்கு பனம் கிழங்கு வந்துட்டுதான். அப்ப அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். என்ன மாதிரி கிழங்கு இருக்கோ விதம் மட்டும் இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. இல்லையா சுட்டு சாப்பிடுவோம். கிழங்கு கொண்டு வில்ல போல. கிழங்கை காணவில்லை. அந்த ஒன்று இருக்கு கீழே போயிட்டு. மழை தானே போகுமா? அப்படி எவ்வளோ கீழே போகுமா? எவ்வளோ கீழே போச்சு? நீங்களே கீழே புதைக்கீழ மழை பெய்யுது. அம்மா அறந்து போச்சு. தண்ணி ஊற்றணும் இல்லை, தண்ணி ஊற்றுறேன். உங்க ஊக்குறாங்க என்ன கிழங்கு சரி அறந்துடு. அப்படின்னா மெது வாழுங்க. அந்த சத்தம் இல்லை. கத்தி எடுத்துட்டு கத்தி எடுத்துணும் பாருங்க. இப்போ கிழங்குகள் இங்கே பாருங்க. கிழங்கு தெரியுது உங்களுக்கு. 1 2 3 கிழங்கு தெரியுது. இழுக்க டக்குண்டு விடத்தால முறிஞ்சு போடுங்க. ஏன் கிழங்கு பனங்கிழங்கு வேர் எல்லாம் இந்த தென்னை மரத்து வேர் கணக்கு இருக்கு. பரவாயில்ல, மெதுவாக செய்யுங்க. அது சரி. அப்பா ரைட். முதலாவது கிழங்கு பாருங்க. ஆமாம். 2வது கிழங்கு ஒடியல் போடுறதுக்கு. அடுத்து இன்னும் கிழங்குகள் கிண்டு போடுவாங்க பாருங்க. அதுக்கு ஒன்று இருக்கு. 2 3 என்னமா முடிஞ்சு வருது? அப்படித்தான் வரும். அப்படித்தான் அடுத்தது வரும். பனங்கிழங்கு அப்படித்தான். மழை தானே. அதுக்கு சிலதெல்லாம் சின்ன சின்ன அழியுது. அழியணும் ஏன் அப்படி வருது? பெரிய பெரிய கிழங்குல இதை விட பெரிய கிழங்கும் இருக்கு. கொஞ்சம் முளைச்ச கிழங்குல அழியுது. அழியுது தானே.
வாங்க பாம்பு பாம்பு சிலது இதாகல இந்த அப்படி எது அழிவு மழைக்கு அழுகிட்டு இப்போ எத்தனை மாதம் வச்சுனாங்க 10ஆம் மாதம் போட்டது 9ஆம் மாதம் கடைசி அந்த பெனங்குளங்க வீடியோ சுட்டாண்டு போடு என்ன அழுகி போச்சுண்ணே வெட்டுவா என்னது தவக்கலை தவக்கா வெட்டுறதுக்கும் ஒரு முறை இருக்கு போல கவனம் பாம்பு வந்து விட்டுருமே ஓட்டையெல்லாம் கிடக்கு மேல பாருங்க இப்போ கிழங்குகள் அரைவாசி வந்து அழுகி போச்சுது மழைக்கு அழுகிட்டு மழைக்கு நிறைய கிழங்குகள் அழுகி போச்சுது இப்போ இருக்கிற மிச்ச கிழங்குகள் தான் கொஞ்சம் பேர் அதுவும் சிலது சரியில்லைன்னு அங்க ஒன்று எடுத்து காட்டணும் கையில் அடுத்த கிழங்கு காட்டணும் நீங்கள் வச்ச கிழங்கு உங்களோட வீடுகள்லையும் வந்து நீங்கள் இப்படி கிழங்குகள் வந்து போட்டிருப்பீங்க இல்லாட்டி இப்போ உங்களோட கிழங்குகள் வந்து இப்படி வச்சிருக்கோம் நீங்களும் கண்டி பேருங்க போட்டிருந்தால் இந்த பேருங்க கிழங்குகள் வந்து இப்படி ஏறுதுன்னு சொல்லி இது நாங்கள் எப்போ போட்டாங்கன்னு சொன்னால் ஒரு போன வருஷம் அந்த பனங்காய் பணியாரம் சுட்ட வீடியோ பனங்காய் பணியாரம் சுட்ட இது பனங்காயம் பணியாரம் சுட்ட வீடியோ அந்த பனங்காய் பணியாரம் சுட்டுட்டு ஆரம்பிச்ச இதையில தான் அப்படியே போட்டு நாங்கள் கிழங்குகள் வந்து ஸோ நல்ல பெருசாக வந்துட்டு இருக்குன்னு இன்னும் அங்கங்க ரெண்டு அழகிட்டு இது உள்ளுக்க பூரானுகள் இருக்கு அழுகிட்டு நிறைய அழுகிட்டு எங்களுக்கு சாப்பிட காணுங்க ஓ ஏன் அழுகுறது மழை இதெல்லாம் நீங்க போன முறை எல்லாம் விளைஞ்சது இந்த முறை எல்லாம் அழுகிட்டு சோடியா எல்லாம் பெறுது போய் அடுக்கு ஆயிருக்கும் தரம் பார்த்து பிடிக்கும் இது அழியுது எப்படி மொத்தம் ஆனா நிறைய அழியுது
பாருங்க எல்லாம் அப்படியே இருக்கு. இல்ல அழகுல முளைக்கு திரும்ப போய்க்கலாமா? இல்லை, இது இனி காய விட்டுட்டு பிறகு எரிக்கல. கொட்டியால் முளைக்கல இந்த முறை. எல்லாம் முளைக்கு. சரி, சும்மா இருக்கு. அது நீங்க எல்லாத்தையும் ஒன்று அமையில போட்டிருக்கீங்க. அது பிரிச்சு தான் போடணும். பரவி தான் போட்டு கீழே ஒன்றா இல்லை அன்னைக்கு இதெல்லாம் இல்லை, கீழே மேல இருந்து இது அடுக்கி விட்ட மாதிரி இருக்கு பக்கத்து. அதுதான் அப்படி வரையில. அழுகிட்டதெல்லாம் மழைதான் தண்ணி. ஆளி எல்லாமே அழுகிட்டு முளைக்கையில இல்ல. இந்த இது நல்ல முத்தல்கள். எப்படி முத்தல் பாருங்க. பெனங்கிழங்கு போட்டு எவ்வளோ பெனங்கிழங்கு வந்து கொண்டிருக்கு எங்களுக்கு. சரி, அதான் பாருங்க இவ்வளவு பெனங்கிழங்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றை அம்மா இப்போ எடுத்துக்கொண்டு அவரை எடுக்கிற மாதிரி எடுக்க எவ்வளோ பெரிய மொத்த கிழங்குகளும் இருக்கு, நோமல் கிழங்கும் இருக்கு. இப்போ காணும் இது நாளைக்கும் சாப்பிடலாம். காட்டி போட்டு பாருங்கோ. உங்களுக்கும் வேணுமா? மாதிரி கிழங்க வந்து எல்லாம் எடுத்தாச்சு. பாருங்க இப்படி கிழங்குன்னு சொல்லி நாங்கள் வந்து மஞ்சள், உப்பு, இஞ்சி இடிச்சு போட்டு நாங்க அவிச்சு சாப்பிடுவோமே. நல்லா இருக்கும். பாருங்க ஒவ்வொரு கிழங்குகளையும் பாருங்க இன்னும் மொத்தங்கள் இருக்குன்னு சொல்லி நம்மள இதுவும் வந்து சில சத்தான ஒரு சாப்பாடு தான் வீடுகளில் வந்து டேஸ்டா இருக்கும். ஒரு வித்தியாசமான முறையில சில பேர் உப்பு அதில் போட்டு செய்யறது. உப்பு, மஞ்சள், இஞ்சி போட்டு அவிக்கணும். அவிச்சா கொஞ்சம் நல்லா மண்ணில் வெட்டி எடுத்தா தானே. அப்போ ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு முறையில வந்து இன்றைக்கு எங்களோட வீட்டுல விளைஞ்ச கிழங்க வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம். காட்டியிருக்கோம் கிழங்கு எடுத்து. அப்ப இனிமே நாங்கள் வந்து வேறொரு வீடியோல சந்திப்போமே என்ன பிறகு. அப்ப இன்றைய நாங்களோட நாள் வந்து இப்படிதான் போச்சுது. அப்ப உறவுகள் அனைவருக்கும் வந்து மிக்க உங்களை பார்த்ததுல எங்களுக்கு நல்ல சந்தோஷம். நீங்களும் இப்படி கூட வீடுகளில் கிழங்கு வச்சு வடிவா நீங்களும் சாப்பிடுங்கோ. உங்களுக்கும் இந்த கிழங்கு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களுக்கு அனுப்பி விடுறேன் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் விடைபெற்று மீண்டும் ஒரு நாளைக்கு மகிழ்ச்சியா சந்திப்போம். Bye.